என் அன்பான உலக தமிழ் நெஞ்சங்கள் அனைவருக்கும் ஸ்ரீ கைலை கேட்க வைத்த இனிய காலை வணக்கம். திருவே தஞ்சம் திருவரங்கனே தஞ்சம் தஞ்சமடைந்தனம் ராமானுஜனே தஞ்சம் சூடி குறித்த சுடுகடி கோதின சேஸ்ரீ மத்திய விஷ்ணு சித்தாரிய மனோநந்தன கேதுவே நந்தநந்தன சுந்தர ஹோதாய நித்தியமங்கலம் ஜெயஹிந்த் ஜெய்ஸ்ராம். தென்னாட்டுடைய சிவனை போற்றி எந்நாட்டுக்கும் இறைவா போற்றின ஸ்ரீராம சஸ்திரம் ஸ்ரீ ஆண்டாள் வாஸ்து கோபவுண்டர் மற்றும் கட்டிடக்கலை வல்லுநர் மற்றும் மன வள கலை நிபுணர். சார் இன்னைக்கு என்ன சார் சொல்றேன், டைரக்டா வேல்வாசத்துல போறேன், கோச்சுக்காங்க. எல்லா அன்னதானம் என்னதான் 2 நாள் கழிச்சு நிச்சயமா சொல்றேன். பணம் கொடுத்தவங்க பேர திருச்செந்தூர் அன்னதானத்துக்கு பணம் கொடுத்தவங்க, மலைமேல் பார்வதி அன்னதானம் பணம் கொடுத்தவங்க, அப்புறம் மாதிரி திருவாரூர்ல தியாகராஜ சுவாமிக்கு அன்னதானத்துக்கு பணம் கொடுத்தவங்க, இது எல்லாரையும் நான் சொல்றேன். திருமிஞ்சூர் லலிதாம்பிக்கு பணம் கொடுத்தவங்க, அடுத்தது பாத்தீங்கன்னா நீங்க திருமிஞ்சூர் வெள்ளிக்கு பணம் கொடுத்தவங்க, அப்புறம் மீதி கங்கை கொண்ட சோழபுரத்துக்கு பணம் கொடுத்தவங்க, அது அன்னதானத்துக்கு எல்லாத்தையும் சொல்றேன். சார் வாழ்க்கையில நான் எப்ப பார்த்தாலும் நெகட்டிவாவே எனக்கு இருக்கு சார் அப்படின்னு என்னுடைய ஒரு பெண் தொழில் பெரிய லெவல்ல கேட்டாங்க. அவங்கள நான் எப்பயுமே சொல்லுவேன், மாத்திச்சு யோசிச்சு பார்க்கணும் அப்படின்னு சொன்னேன். நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு நிச்சயமா பாத்தீங்கன்னா, நம்ம வாழ்க்கையில நிறைய மாத்தி யோசிக்கிறதே இல்லை. ஆனா நம்ம வாழ்க்கையில நம்ம பெரியவங்க இருக்காங்கல்ல, அவங்க அசால்ட்டா மாத்தி யோசிக்க வச்சாங்க. என்ன சார் மாத்தி யோசிக்க வச்சாங்க? நிச்சயமா நம்ம ஒரு நல்ல காரியத்துக்கு போறோம், ஒரு பொண்ணு பார்க்க போறோம், ஒரு பரிசு போட போறோம், ஏதோ ஒரு ஃபங்க்ஷன் நல்ல விஷயத்துக்கு போவேல ஒரு டெட் பாடி வந்துச்சு. என்ன நினைப்பாங்கன்னா, ஐயோ ஐயோ செம்பு யோகம் சார், இன்னைக்கு டெட் பாடியை பார்த்துட்டேம்மா மக்கு போய. அது கிடையாது. நம்ம முன்னோர்கள் கெட்ட விஷயத்த கூட நல்ல விஷயமா மாத்தி யோசிக்க வச்சாங்க. இதுதான் அங்க விஷயமே. நெகட்டிவ கூடயும் பாசிட்டிவா, நெகட்டிவ் தான் அது. உண்மையிலே டெட் பாடி போகுதுன்னா என்ன அர்த்தம்? ரைட்டு, கதை முடிஞ்சு போச்சுன்னா அதை கூடயும் பார்த்தா யோகம்னு நம்ம மனசுக்குள்ள வேற ஊடிட்டாங்க. அப்ப நெகட்டிவ மாத்தி யோசிக்க வச்சாங்க. இதுதான் உண்மையா சார். இன்னைக்கு நானும் உங்களை மாத்தி யோசிக்க வைக்கக்கூடிய அற்புதமான விஷயத்தை தான் நான் சொல்ல போறேன். வாழ்க்கையில நீங்க சின்ன சின்ன விஷயம் தான், அதாவது மனம் இருக்குல்ல, மனம் சக்தி பெற புதிய தெம்போட தான் செயல்படணும். மனசுல பெரிய லெவல்ல நம்ம சக்தி வேணும்னா வாழ்க்கையில பிரச்சனைகள் வரும்போதெல்லாம் மனம் தளராமல் இருக்கணும். நிச்சயமா சில சொற்கள் நம்மள நிச்சயமா என்ன நினைவுல நிறுத்திக்கிட்டே இருக்கும். சில சொற்கள் கொல்லும், சில சொற்கள் நம்மளை தள்ளும். அப்ப நம்ம என்ன பண்ணணும்? நிச்சயமா மாத்தி யோசிக்க கத்துக்கணும். சார் என்ன சார் மாத்தி யோசிக்கணும்? நிச்சயமா போனது போச்சுங்க, இனி ஆக வேண்டியதை என்ன செய்யலாம் யோசிப்போங்க. ஒரு போயிருச்சு, ஒரு இடத்துல போனது போயிருச்சுங்க, எல்லாம் போயிருச்சு, சரிங்க, இனி ஆகிறத பார்ப்போம்னு மாத்தி யோசிக்கணும். அப்ப போனதை பற்றியே நினைச்சுக்கிட்டு இருக்க கூடாது. 2வது விஷயம், ஒரு நல்ல வேலை இதோட போச்சுங்க அப்படிங்கிறது, ஏதோ ஒண்ணு போச்சு, போக வேண்டியது இதோட போயிருச்சு அப்படின்னு மாத்தி யோசிக்கணும். அது ஒரு பெரிய மாற்றத்தை உருவாக்கும் உங்களுக்கு. நிச்சயமா என் வீட்டுக்காரமா சொல்றா, இப்ப நீங்க புதுசா கண்டுபிடிச்சிட்டீங்க மாற்றம் இல்ல, நல்ல விஷயம் தான். நிச்சயமா மாற்றம் உங்க வாழ்க்கையில ஒரு பெரிய மாற்றத்தை உருவாக்கும். நிச்சயமா மனதை புதுமைப்படுத்துறதா விஷயம். அப்ப 3வது விஷயம், உடஞ்சிருச்சுன்னு வச்சுங்க. ஐயோ உடஞ்சிருச்சா, என்ன வேற வாங்கிட்டா போச்சு. மனசுக்கு பிடித்த ட்ரில் கொடுங்க. எப்படி கொடுக்கணும்? ஐயோ உடஞ்சிருச்சு அப்படின்னு நினைக்க கூடாது. வேற வாங்கிக்கலாம் அப்படின்னு மனசை ட்ரெயின் பண்ணுங்க. இதோட ஒரு விஷயம், கரெக்டா நம்மள மாதிரி ஆள் தான் எனக்கு தான் இது. பஸ்ல நான் ட்ரெயின்ல போவேன், பஸ் போயிருச்சா அப்படிமா, அதனால என்ன, அடுத்த பஸ்ல போயிட்டா போச்சு. இதுதான் உண்மை. அப்ப இதுதான் நம்ம எப்படின்னா மாத்தி யோசிக்க கத்துக்கணும். நிச்சயமா 5வது விஷயம் பாத்தீங்கன்னா, பணம் தானே போச்சு, பணம் போயிடுச்சுன்னா உடனே பணம் போயிடுச்சு குதிப்பான், ஓஹாம்பா. ஆனா நான் உண்மையா சொல்றேன், மாத்தி யோசிக்கணும்னா, பணம் தானே போச்சு, கை கால் இருக்குல்ல, மனசுல தெம்பு இருக்குல்ல அப்படின்னு நீ மாத்தி யோசி. பணம் போனதை மட்டும் நீ நினைக்காத. நிச்சயமா நல்ல விஷயம் இது. 6வது விஷயம், அதாவது சொல்றவங்க 1000 பேர் சொல்லுவாங்க, எல்லாம் சரின்னு எடுத்துக்க முடியுமா? அப்ப என்ன பண்ணணும்? நிச்சயமா நல்ல விஷயத்த சொல்றத மட்டும் கேளுங்க. தவறா சொன்னாங்கன்னா அதை அப்படியே கலட்டி விட்டுட்டு நல்ல விஷயத்த மட்டும் வச்சுங்க. இப்ப பாலும் தண்ணியும் இருக்கு, ஒரு அன்னப்பறவை வருது, அது என்ன பண்ணுது தெரியுமா? பாலை மட்டும் உறிஞ்சிட்டு போயிடும், தண்ணியை விட்டுட்டு போயிடும். அது மாதிரிதான் நம்ம வாழ்க்கையில நிச்சயமா மாத்தி யோசிக்க கத்துக்கும் போது நம்ம வாழ்க்கை ரொம்ப அற்புதமா இருக்கும், ஆனந்தமா இருக்கும், பெரிய மாற்றத்தை உருவாக்கும். நிச்சயமா நான் சொல்லக்கூடிய பதிவு தான். உங்க வாழ்க்கையில நான் சொல்ற விஷயம் சின்ன சின்ன விஷயம். அப்ப இதை மாத்தி யோசிக்கும் பொழுது ஒரு பெரிய மாற்றம் கிடைக்கும். இதெல்லாம் சப்ப மேட்ருங்க. இது போயிட்டு போகுதுங்க, கவலையை விடுங்க, வேற பாத்துக்கலாங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் தான். கஷ்டம் தானேங்க, ஆனா நம்மளால முடியுங்க, நம்ம ஜெயிக்க முடியுங்கிற ஒரு எண்ணம் தான் பெரிய விஷயம். நஷ்டம் தானே ஆச்சு, மீண்டும் நம்ம மிகப்பெரிய மீண்டு வந்துட்டுவோங்க அப்படிங்கிற எண்ணம் தான் நம்மளுடைய பெரிய மாற்றம். விழுந்தா என்னங்க, எழுந்திருச்சு ஓடணுங்க,
விழுந்தே கடக்கக்கூடாதுங்க அப்படின்னு நீங்க நினைக்கிற எழுந்திருக்கிறது மட்டும்தான் நமக்கு ஒரு பெரிய மாற்றம். இதுதான் உண்மையான விஷயம். இந்த வழி இல்லைன்னா என்னங்க, வேற வழி நமக்கு நிச்சயமா இருக்குங்கிற எண்ணம் தான் நமக்கு மாற்றி யோசிக்கிற வழி. உண்மையா சொல்றேன். அப்ப இவன் என்னங்க வேற நமக்கு ஆளா இல்லைங்கிற ஒரு எண்ணம் தான் பெரிய. ஒரு இடத்துல பொண்ணை கொடுத்துட்டு இந்த பொண்ணை தான் கட்டிக்கணும் குதியா குதிப்பான். ஆனா நமக்கா இல்ல, உலகத்துல யாருக்கு யாருன்னு நிச்சயமா என்ன விஷயம்னு 100% இருக்கு. அதனால நம்ம வாழ்க்கையில எது இருந்தாலும் கவலைப்படக்கூடாது. ஆனா நம்ம மனசை எப்படி ட்ரெயின் பண்ணுனா, நிச்சயமா நல்ல விஷயத்தை ட்ரெயின் பண்ணுங்க. உங்க வாழ்க்கையில பெரிய மாற்றம் கிடைக்கும். அப்ப கஷ்டத்துக்கு மேல கஷ்டமா இருச்சுங்க அப்படின்னா யோசிக்கிற வழி தெரியணும். கஷ்டம் வந்துருச்சுன்னா நிச்சயமா அதுல இருந்து வெளியே வர யோசிக்க நமக்கு 100% வழி தெரிஞ்சாதான் நம்ம வாழ்க்கையில ஒரு பெரிய மாற்றம் கிடைக்கும். திருப்பி அதையே பேசி முடிஞ்ச போன கதையை நிச்சயமா பேசாதீங்க. நடக்க போற வாழ்க்கையை நினைச்சு வாழ்வாங்கு வாழுங்க. உங்க வாழ்க்கையில பெரிய மாற்றம் கிடைக்கும், ஏற்றம் கிடைக்கும். என்னைக்குமே நடந்து முடிஞ்சதை நினைச்சுக்கிட்டே இருந்தீங்கன்னு வச்சுங்க, நிச்சயமா எங்கேயுமே செய்ய முடியாது. வீழ்ந்துட்டோம் அப்படின்னாலும் நம்ம என்ன பண்ணணும்னா, வீழ்றது மட்டும் வாழ்க்கை அல்ல, எழுந்திருச்சு நிச்சயமா நடந்து முன்னேறணும். நமக்கு தோல்வியா நடக்குதுங்க அப்படின்னா அந்த தோல்வி எல்லாத்தையும் தூக்கி அள்ளி போட்டு அதை வெற்றியின் படிக்கட்டா மாட்டிட்டு போகும்போது தான் உங்க வாழ்க்கை சூப்பரா இருக்கும். ஏன் நான் சொல்றேன் அப்படின்னா, நீங்க நெகட்டிவா இருக்கிறோம் அப்படின்னா நம்மளுடைய வாயிலிருந்து வரக்கூடிய வார்த்தைகள் மிகப்பெரிய விஷயம். அப்ப நம்ம நல்ல விஷயத்தை நெகட்டிவான விஷயங்களை பேசாம பாசிட்டிவான விஷயம் பேசினா, நீங்க முதல்ல நாடகத்தை பார்க்க கூடாது. நாடகத்தை டிவில எல்லாம் இப்ப நாங்க பாக்குறது இல்லைங்க, யூடியூப்ல பார்க்க ஆரம்பிச்சாங்க. அப்ப அப்படின்னா நிச்சயமா இது ஒரு பெரிய தவறான விஷயம். டெய்லியும் காத்தாக்கடி தூங்கி வச்சா நான் ஜோசியம் பார்ப்பேங்க அப்படின்னா அது ஒரு நெகட்டிவான விஷயம். நிச்சயமா வாழ்க்கையில உழைக்கணுங்கிற எண்ணத்தை உருவாக்குங்க. எங்கேயுமே பொய் சொல்லாதீங்க, நன்றியோட இருங்க. உங்க வாழ்க்கை அற்புதமா இருக்கும், ஆனந்தமா இருக்கும். பிறரை வாழ வைத்து வாழுங்க. நீங்க பிறரை மகிழ்வித்து மகிழ்ங்க. உங்க வாழ்க்கை அற்புதமா இருக்கும், ஆனந்தமா இருக்கும். நம்ம முன்னோர்கள் பாருங்க, சாதாரண நெகட்டிவான விஷயத்த பாசிட்டிவா அடிச்சு தள்ளிட்டு போயிட்டாங்க. அது மாதிரி நம்ம எல்லா விஷயத்தையும் டேக் இட் ஈஸி பாலிசி, இதுவும் கடந்து போகும், எதுவும் கடந்து போகும் நினைங்க. ஆலிஸ்வல் சொல்லி பாருங்க. உங்க வாழ்க்கையில அற்புதம் நடக்கும், ஆனந்தம் நடக்கும். வாழ்க்கையில சின்ன சின்ன விஷயம் பெரிய மாற்றம். நிச்சயமா உங்க கூட பிறந்த சகோதர சகோதரிகளை 100% உங்க அம்மா அப்பாக்களை ஹோம்ல கொண்டு போய் போடாதீங்க. இல்ல பேசாம நீங்க தான் பெரிய அப்பாட்ட நிக்காதீங்க. விட்டு கொடுத்து போங்க. உங்க வாழ்க்கை அற்புதமா இருக்கும், ஆனந்தமா இருக்கும். எல்லாமே நான் சொல்லக்கூடிய விஷயம் தான். மனம் தான் பெரிய விஷயம். நம்ம உலகத்துல பொன் பொருள் தான் பெருசு, நிச்சயம் தவறான விஷயம். அதை விட உறவுகள் தான் ரொம்ப சிறப்பான விஷயம். உறவை காப்பாத்துறதா இன்னைக்கு வாழ்க்கையில ஒரு பெரிய மாற்றம். பணம் மட்டும் நிச்சயமா நிதர்சனமான வாழ்க்கை இல்ல. வாழ்க்கையில நிறைய விஷயங்கள் இருக்கு. நிச்சயமா நல்லது மட்டும் பண்ணுங்க, 100% நல்லது நடக்கும். உண்மை என்றும் ஒரு நாளும் தோத்ததே கிடையாது, நிச்சயமாக ஜெயிக்கும். ஆனா என்ன நடக்கும், உண்மை வச்சு நிச்சயமா தோக்கவே தோக்காது, என்னைக்கா ஒரு நாள் ஜெயிக்கும். ஆனா போய் ஜெயிக்கிற மாதிரி இருக்கும், ஆனா நிச்சயமா காணா போயிடும். இதுதான் உண்மையான விஷயம். நிச்சயமா நெகட்டிவான விஷயங்களை நம்ம அகற்றிடுங்க, பாசிட்டிவா பேசுங்க. இல்லங்கிற வார்த்தைகள் சொல்லாம நிறைய இருக்கு, இப்ப கொஞ்சம் குறைவா இருக்குன்னு சொல்லி பழகுங்க. உங்க வாழ்க்கையில அற்புதம் நடக்கும், ஆனந்தம் நடக்கும். நான் சொல்றது மாற்றி யோசிச்சா உங்க வாழ்க்கையே மாற்றம் கிடைக்கும். இது போன்ற பயனுள்ள தகவலை நீங்க அனைவரும் பயனுள்ளதாக்கி இந்த பயனுள்ள அரிய தகவலை கொடுத்தது பிரபலருக்கு நன்றி. வெற்றிவேல் சர்வம் கிருஷ்ணார்ப்பணம். ஜாய் ஸ்ரீராம். மரமடுவோம், மலை பெறுவோம், மழைநீரை சேகரிப்போம், இயற்கையோடு இணைந்து வாழ்வோம். பாரத் மாதா கி ஜெய். ஜெய் ஹிந்த், ஜெய் ஸ்ரீராம்.